ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் 1 pot ரைஸ், முட்டைக்கோஸ் ரைஸ் தான் பண்ண போகிறேன். கேபேஜ் ரைஸ். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே குக்கரில் தான் அப்படியே மூடி வச்சு பண்ண போகிறோம். கோஸ் வந்து சின்ன சைஸ் கோஸ் வந்து துருவி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி இதில் துருவினோம்னா சூப்பராக நல்லா துருவ வரும். இப்படி துருவினோம்னா அப்படி பூவாக அழகாக வரும். இது யூஸ் பண்ணி பழசாயிடுச்சு. அதுதான் இந்த அலம்புனாலும் அதில் உள்ள அந்த வாழைக்காய் அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது அதில் உள்ள ஒரு மாதிரி பிசு தன்மை இருக்கும்ல, எவ்வளோ ப்ரஷ்ஷு கம்பினார் போட்டாலும் போகாது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். குட்டி ஸ்பூன், அதனால 4 ஸ்பூன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. என்ன சூடாயிடுச்சுங்க, நான் அதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு. இது நம்ம அளவாக ஒரு நேரத்துக்கு 2 பேருக்கு ரைஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் அளவு கம்மியாக போடுறேன். உங்களுக்கு தேவையை பொறுத்து நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் நல்லா. இதை நல்லா கலந்து விட்ருவோம். இதில் வந்து எண்ணெய் அளவும் கம்மி தான், ரொம்ப ஆயிலி கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியானது. கோஸ் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க கொடுத்தா. இந்த மாதிரி ரைஸாக பண்ணி கொடுத்துட்டா தெரியாது, ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்தே. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துப்போம். இப்போ நம்ம கோஸை சேர்த்துடலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி. அதாவது ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். கோஸ் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. எண்ணெயும் நம்ம அளவாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு வதங்கட்டும் கொஞ்சம். அதாவது நம்ம உப்புலாம் போட்டிருக்கோம், எனக்கு தேவையான உப்பு. அதிலே அது வெந்து வந்துடும். பயங்கரமா வெக்கு. நம்மளும் வெந்துட்டு இருக்கோம் கிச்சன்ல. வெந்து வந்துருவோம். ஆமா, பிச்சா வந்துடுற மாதிரி அந்த அளவுக்கு வெந்த வீது பயங்கரமா இருக்குது. லேசா அப்படியே திருப்பி உடனே அவன் ஃப்ரெண்டு கேமரா ஆன் பண்ணி காமி அம்மா போய் சொல்லணும்னு நினைப்பாங்கன்னா பயங்கரமா இருக்குது. கையெல்லாம் ஜஸ்ட் 11 மணி 12 மணிக்கே இருக்க முடியல. பயங்கரமா வெயில் ஆயிட்டோம். ரசகுல்லா 1/3 அளவு தான் அரிசி.
நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி, அரிசி கொஞ்சம் தான். இது வந்து பாஸ்மதி அரிசி, பொன்னி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி, அது எது வேணாலும் எதில் வேணாலும் பண்ணலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஓட்ஸில் வந்து கார்போஹைட்ரேட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2.3% தானே? 2.3 மடங்கு அரிசியில் தான் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து புல் அரிசி அப்படின்றதுனால அதில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்குது பாருங்கள். அந்த நார்ச்சத்து வந்து இதில் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு அரிசியில் கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா பாலிஷ் பண்ணதுக்கு தான் சாப்பிட்றோம். அதனால தான் இப்போ வந்து பேக் டு த பெவிலியன்ற மாதிரி பழைய இதுக்கு நம்ம மாறிட்டு வரோம். ஓட்ஸில் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி. ஆமாம், ஓட்ஸில் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் கம்மி. அதாவது இப்போ நான் வந்து 1 கப்பு அளவு எடுத்துட்டேன், அந்த அளவு எடுக்காமல் நீங்கள் ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு அளவு இது பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸோட ஆதிக்கம் ஃபுட்டில் நிறைய இருக்கணும். அதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸு, இல்லை கீரைகள்லாம் போட்டு கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய நந்தினிஸ் பேண்ட்ரி வியூவர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னா கஸ்டமர் பகவான் ஹோத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வியூவர்ஸ்லாம் நமக்கு கடவுள் மாதிரி. நல்ல விஷயங்கள்லாம் அவங்க நிறைய ஷேர் பண்ணுறாங்க. நான் அதை நல்லா ஸ்வீக்கார் பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். நானும் அதை வந்து அப்ளை பண்ண பார்க்குறேன். இந்த மருந்து ரசம், கண்டந்திப்படி ரசம் வந்து ஒரு வியூவர் போட சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி வெண்பொங்கலும் நான் போடுறேன். நான் சேமியா உப்புமாவும் கண்டிப்பாக போடுறேன். நான் சேமியா உப்புமா, வெண்பொங்கல் நல்லா உதிராக பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஒரே ஒரு ஸ்பூனு, ஆனால் கும்மாச்சியாக கிடையாது, கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. இது வந்து நம்மாத்து சாம்பார் பொடி, இது நம்மாத்து கரம் மசாலா. இது ரெண்டையும் போட்டு மசாலா எவ்வளோ? ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. ரொம்ப கொஞ்சமாக தானே பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா நீங்கள் சொல்லுவீங்கல்ல கோஸ் வந்து நல்லா வெந்து தான் ஆமாம், நல்லா வெந்துடணும். அது நம்ம வந்து இது நல்லா வதக்க வேறு செய்கிறோம். அப்புறம் குக்கரில் விசில் வேறு வச்சுருவோம்ல, ரைஸை சேர்த்து. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா. இப்போ வந்து நம்ம அலம்பி வச்ச அந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம். 1/3 அளவு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட. இதில் வந்து வெஜிடபிள் தான் ஜாஸ்தி. நல்லா கலந்து விட்டுட்டு, ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். ஏன்னா இதில் ரைஸ் தேடி கண்டுபிடிக்கணும். கோஸ் ரைஸ் தான், ரைஸில் வந்து கோஸ் கிடையாது, கோஸில் தான் ரைஸ். அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ தண்ணி இதில் அளவாக சேர்த்துடலாம். இப்போ இந்த கோஸ் வேகணும், ப்ளஸ் இந்த ரைஸ், இதுக்கு சேர்த்து ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டியதான். 10 நிமிஷத்தில் சமையல்னு போட்டுட்டு இது பண்ணுறது இல்லை, 10 நிமிஷம் தான். இந்த வீடியோ எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம் தான். வீடியோவோட டயத்தை பார்த்துக்கோங்க, அந்த அளவு தான் ப்ரிப்பரேஷன் டைம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸை மட்டும் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா போதும், துருவுறது தான். இப்போ வந்து ஒரு கொதி வரவும் நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். தயிரை சிலுப்பணும், சிலுப்பிட்டு தயிர் பச்சடி. இதில் இன்னும் உப்பு போடல, கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவோம், இல்லைன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். குக்கும்பரும் கேரட்டுமா? ஆமாம், இதில் உப்பு சேர்க்கல இன்னும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக ஒரு கலந்து விட்ருவோம். கோஸ் தான் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சொன்னேன், ரைஸ் கொஞ்சம் தான். அதாவது ஹெல்த்து கான்ஷியஸாக இருக்கிறவங்க இந்த இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும், சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதே நான் வந்து ரைஸ் குறைச்சி இருக்கணும், வெஜிடபிள்ஸ் தூக்கலாக நிறையா இருக்கணுன்றதுக்காக 1/4 கப்பு, அதாவது அதுக்கும் கூட கொஞ்சம் 1/3 அளவுக்கு போட்டிருக்கேன் நான். நீங்கள் இவ்வளோ கோஸ் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா இப்படி பிடிச்சோம்னா ஒரு பஞ்ச் அளவு துருவின கோஸ், அந்த கோஸ் அளவு எடுத்துட்டிங்கன்னா
1 டம்ளர் அரிசி போட்டுக்கலாம். இது 2 விசில் வந்துருச்சு. ஸ்டாண்டிங் டயத்தில் தான் இருக்குது. இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இதை கலந்து விடலாம். கொஞ்சம் நான் வந்து சூப்பியாக தான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தண்ணியாக. ரொம்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறதில்ல, கோஸ் ரைஸ் தான் பண்ணுறோம். அதனால நான் கொஞ்சம் வந்து டைலூட்டாக இதாக தான் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வந்து ட்ரையாக பண்ண, அதாவது சில பேருக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும், உதிரா. எனக்கு வந்து கொஞ்சம் சூப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். சாப்பிடும்போது மெனியை பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு எது எப்படி விருப்பமோ அந்த மாதிரி தண்ணியோட அளவு கூட குறைச்சி இது பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு நம்ம இன்னும் ஒரு 1 hour கழித்து சாப்பிடுவோம். அப்படின்னு போது ட்ரை ஆகிடக்கூடாது ரொம்ப. அதனால நான் கொஞ்சம் சூப்பியாக பண்ணிடுறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நந்தினிஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? எனக்கு கொஞ்சம் சூப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும், எனக்கும் வெங்கரிக்கலாம். அதனால் நான் சூப்பியாக பண்ணியிருக்கேன். ட்ரையாக பிடிச்சவங்க கொஞ்சம் தண்ணி அளவாக குறைச்சிக்கோங்க. 1 டம்ளர் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டாலே போதும். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உப்பு நான் அளவு கம்மியாக தான் போட்டுக்கேன். நான் ரைத்தால உப்பு சேர்த்துட்டேன். சும்மா ஜஸ்ட்டு வெறும் நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோமா? நல்லா கொதிக்க இருக்கு. எப்படி போக வருது பாரு. தெரியுது உங்கள் சாரி ப்ரௌன் கலருங்கிறதுனால. ரொம்ப சூடாக இருக்குது. வாசனை நல்லா இருக்குது. அந்த கோஸ் இதே தெரியாது. நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட்டுக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது. கோஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் வேக வச்சு தான் சாப்பிடணும். தைராய்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக நல்லா வேக வச்சிடணும். சூடாக இருக்குன்னா இந்த ரைத்தா சாப்பிடுங்க. A1 கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.